சண்டே ஸ்பெஷல் முட்டை பிரியாணிங்க. நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்குது. நம்ம சொந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி நல்லா ஒரு முட்டை பிரியாணி சிக்கன் பக்கோடா பண்ணியிருக்கோம். நல்லா மசாலா ஊற்றிடாமல் சிக்கன் பக்கோடா, முட்டை பிரியாணி, தயிர் பச்சடிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க, மறக்காமல் பாருங்கள். மக்கள் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பிரியாணி பண்ண போறோம். மண் சட்டியில நல்லா சண்டே ஸ்பெஷல் சூப்பரான நம்ம வீட்டில் இன்னைக்கு முட்டை பிரியாணி. நம்ம நிறைய பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கோம். மண் சட்டியிலேயே நம்ம வந்து காடை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம எக் பிரியாணி பண்ண போறோம். ஸ்டவ் பற்றிச்சுப்போம். நான் தேவையானலாம் ஆல்ரெடி நான் அரைஞ்சி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீடியோ ஆன் பண்ணிட்டு அரிஞ்சாக்கா எல்லா மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஆனால் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். முன்னாடியே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது புதினா, கொத்தமல்லி நறுக்கி வச்சிட்டோம். வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி 1/4 கிலோ தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ பிரியாணி செய்ய போறேன். 6 முட்டை, ஒரு 1/2 கிலோ அரிசி தான் நம்ம எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கோம். பாஸ்மதி ரைஸ். சட்டி சூடாகிட்டு இருக்கு. சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு 1/2 கிலோ பிரியாணி செய்யற அளவுக்கு எண்ணெய் ஒரு குழிக்கழுவி அளவு இருந்தால் போதும். ஒரு 50 100 25 எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் காயிட்டோம். நம்ம சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சீக்கிரம் குக்கர்ல இதை விட சட்டியில சீக்கிரமா குயிக்காக வேலை முடிஞ்சிடுது. என்ன சட்டி சூடாகிற நேரம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறத தவிர மற்றபடி எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடுது. அடுத்தது நம்ம வந்து முட்டை பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ண போறோம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணணும். ஆச்சா, இப்போ முதல்ல நம்ம பிரியாணிக்கு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே இதுலேயே இருக்கு. மொத்தமாக போட்டுக்கும். சட்டிக்கு எப்போதும் கட்டை காட்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம சமையல் செமையா இருக்க போது மிஸ் பண்ணாம பாருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பிரியாணி வந்து தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து சிக்கன் பக்கோடா மாதிரி நம்ம போட போறோம். இதுல மசாலா உதிராம நம்ம எப்படி சிக்கன் பக்கோடா போடுறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. அதுக்கு என்ன பக்குவத்துல நம்ம மசாலா சேர்க்கணும், அது எப்படி மசாலா நம்ம ஊற வச்சு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலா பிரிஞ்சு வராம எப்படி அதை நம்ம சிக்கன் பக்கோடா போடுறோம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு முட்டை பிரியாணி, அடுத்தது சிக்கன் பக்கோடா. நல்ல ஒரு சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில். இன்னைக்கு உங்க வீட்டிலலாம் என்னென்ன பண்ணீங்க சண்டேக்கு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வெங்காயம் எப்போதும் நல்லா வதங்கிச்சுன்னா தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ப்ரௌன் செய்யறதுல வதங்கணும் வெங்காயம் பிரியாணிக்கு மட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வதங்கிச்சுன்னா நல்லா இருக்கும் பிரியாணி. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போதான்.
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 இஞ்சி 100 கிராம் பூண்டு போட்டு நம்ம சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். இதில் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும். ஓகே, போதும். நம்ம சட்டி மட்டும் அதை போட்டு பழக்க பழக்க நல்லா நான்ஸ்டிக் மாதிரி வேலை செய்யும். அதிகமா அடியெல்லாம் பிடிக்காது. பாருங்க, குக்கரா இருந்தா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடி பிடிச்சிடும் கொஞ்சம் லைட்டா. இதுல வழவழப்பா அப்படியே தண்ணி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ பக்கம் தக்காளி பழம் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா பழமான தக்காளியா ஒரு 4 நம்பர். அந்த பக்கம் அடுப்புல பற்ற வச்சுக்கலாம். சரி, நம்ம மக்களுக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யறோம், அதனால இந்த பக்கம் வச்சிருக்கேன் சட்டியை. அதனால நான் கொஞ்சம் வீடியோவை பார்த்தேன் தெரியாம. ஃப்ளைட் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். நம்ம தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போடலாம். மூடி போட்டோம்னா குயிக்கா வதங்கிடும். தக்காளி எல்லாம் நம்ம வதங்கிடுச்சான்னு பார்க்கலாமா? சூப்பராக தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா குழைய வதங்கிடுச்சு தக்காளி. நம்ம புதினா சேர்த்துக்கோமா? ஒரு பிடி கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். மொத்தமாக சேர்த்துக்குவோம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடுமா. இதுல நம்ம தயிர் சேர்த்து போறோம். 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 மில்லி இருக்கும், சேர்த்துக்கலாம். நல்லா தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம மசாலா வந்து தனியாத்தூள் வெறுமிளகாத்தூள் சேர்க்கிறோம். அடுத்தது நான் ஒரு மசாலா வீட்லயே நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மசாலா தான் சேர்க்க போறோம். அந்த மசாலா நான் என்னென்னலாம் போட்டு நான் அதை ரெடி பண்ண சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. நம்ம அதை வச்சுதான் நம்ம போன 2 நாள் முன்னாடி உள்ள வீடியோவில் சிக்கன் கிரேவி பண்ணோம். அதில் தான் அந்த மசாலா நான் ரெடி பண்ணேன். அதை நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. இது நல்லா அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாம். அந்த மசாலா தான் இது. இதெல்லாம் நம்ம போட்டு தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இந்த மசாலா போட்டு நம்ம வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரெடி பண்ணி செய்யும்போது அதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணி நான் அந்த மசாலா ரெடி பண்ணிட்டு நம்ம வீடியோவில் போட்டுக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு வெறுமிளகாத்தூள். இதுவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணதான். இது அதிக காரம் இருக்காது, அதனால கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வீட்டில் அரைச்ச நம்ம மிளகாத்தூள் கடையில் வாங்கின கிடையாது. அடுத்தது தனியாத்தூள், இதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஓகேங்களா? அப்படியே சாப்பிட்டோம். நம்ம இந்த பொடி அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலா நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மசாலா கூடவே இந்த மசாலாவும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதிகமா வேணாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப மசாலா வாசனை தேவைப்படாது. இது முட்டை பிரியாணின்றதுனால நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கிறோம். போதும்.
நல்லா அந்த மசாலா சேர்த்த உடனே அப்படி ஒரு வாசனை. இப்போ இந்த மசாலாவிலேயே நம்ம முட்டையை சேர்த்துக்க போறோம். அப்பதான் இந்த முட்டையில மசாலாலாம் சேரும். இந்த முட்டையை வந்து நம்ம வெட்டிக்கலாம், குறுக்கல எடுக்கலாம். ஒரு 2 கீரல் போட்டுனா இந்த மசாலா வந்து இது உள்ள போகும். ரொம்ப குழந்துடாம லேசா குறுக்க நெடுக்கும் 2 கீரல். இந்த மசாலாலாம் இந்த முட்டையில சேரணும். உப்பு போடணும். நான் முட்டையில வந்து உப்பு போட்டு தான் நான் வேக போடுவேன். அதுலயும் உப்பு சேர்ந்துருக்கோம். இப்போ நம்ம மசாலாக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே முட்டையில இந்த மசாலாலாம் சேரட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கணும். ஓகே, இப்போ முட்டையில மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கோம் பாருங்க. நம்ம முட்டையை வந்து எடுத்துருவோம் தனியா. இந்த மசாலாவோட எடுக்கிறீங்களே, இந்த மசாலாலாம் எப்படி எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கடைசியாக இந்த முட்டை சேர்க்கும் போது அரிசியெல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா இதில் ஆட் ஆகிடும் பிரியாணியில். ஸோ இந்த போட்டாச்சு, எடுத்தாச்சு. இப்போ இந்த முட்டையில் மசாலாவும் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 4.5 கப் அரிசி வந்தது. அதனால நம்ம அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்குவோம். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 4 கப்பு, 5 கப்பு, 6, 7, 8, 9 போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கு. நம்ம லெமனும் பிழிஞ்சு விட்டுடுவோம் கையோட. சிக்கனு ஃப்ரைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் பக்கோடாக்கு லெமனை நம்ம பாதி அழிஞ்சு பிழிஞ்சிக்கலாம். நம்ம அந்த தண்ணி கொதிச்சோன்னே தான் அரிசி போட போகிறோம். அரிசி நான் ஆல்ரெடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற போட்டுட்டேன். பாஸ்மதி ரைஸு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொதிச்சு வரட்டும் போல. அப்புறம் நம்ம பிரியாணி இது கொதிச்சோன்னே அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மூடி போட்டு தான் தம் போட போகிறோம். சட்டியோட மூடிட்டு பாருங்க. பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் ஊற போட்டேன். ஏற்கனவே 2 வாஷ் பண்ணிட்டேன். நம்ம ஓலை பொடிக்கிற மட்டும் அரிசி தண்ணியிலே இருக்கட்டும். அந்த கிரேவிலாம் பிடிக்கும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பக்கோடாக்கு சிக்கனை ரெடி பண்ண போகிறோம். இது கொதிச்சு வரட்டும். அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். சிக்கனை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணிவிட்டு. அதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்துக்கணும் வாங்க பார்க்கலாம். அதில் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அடுத்தது இது இந்த கடலை மாவு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாப்பர் அடிச்சு வச்சுக்கலாம், காற்று போகாத எனக்கு. அதில் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு. அப்புறமா ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். அடுத்தது சோள மாவு, கான்ஃபிளவர் மாவு. இது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா?
போதும். அடுத்தது அரிசி மாவு. இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் அரைச்சி இந்த மாதிரி. அதில் ஒரு 3/4 ஸ்பூன் கொஞ்சத்தில் உப்பு சேர்த்துக்குவோம். சால்ட்டு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. காரம் கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன்லாம் சேர்த்துக்கணும். கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதிகமாக சேர்த்தா அடி பிடிக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது இதோடவே எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருவோம். நம்ம வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது தண்ணி சேர்த்துக்க கூடாது. நம்ம லெமனு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவே போதும். கூட இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் சிக்கன் எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது மசாலா பிரிஞ்சு வராது. நம்ம இதில் முட்டை போடணும் இதெல்லாம் தேவையே இல்லை. முட்டை போட்டால் தான் வந்து மசாலா வந்து பிரியாமல் வரும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான். இதுலேயே உங்களுக்கு சிக்கனில் தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துடும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்ச நேரம் பேன் காத்தில் வச்சுருவேன். அவ்வளோ நம்மளோட சிக்கனில் மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நான் பேன் காத்தில் ஆற போட்டு வந்துடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி குடிச்சுட்டு பார்க்கலாம். மசாலா தண்ணி குடிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் உடக்கிடலாம். வாசனையா இருக்கு. அப்படியே அரிசி போட்டுருவோம். நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டையா சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி சிக்கன் பக்கோடா டிஃப்ரெண்ட் டைப். தண்ணி வடக்கட்டிடுவோம். ஓகே, அப்படியே நம்ம அதமாக குக்காய் வரட்டும். தம் போகிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம முட்டையை எடுத்து அடிக்கிறோம். அது வரைக்கும் குக்காய் வரட்டும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாவு இதெல்லாம் நம்ம ஸ்டாப்பர் அடிச்சு உரங்கட்டி வச்சிடலாம். என்னதான் இதுக்குன்னு ஒரு தனியாக டப்பா நம்ம போட்டு வச்சாலும் அதில் ஏதாச்சும் வந்து போயிடும். இந்த மாவு வந்து நம்ம இதெல்லாம் ஸ்டாப்பர் அடிச்சு வைக்க மாட்டேட்டா இல்லை எந்த மிஸ்டேக்கும் ஆகுறதில்லை. நாளைக்கு நல்லா இருக்கு. தூளியும் நம்ம டப்பால போட்டு வச்சுக்கணும். தண்ணி கொட்டுச்சுன்னா வீணா போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி நமக்கு குக்காய் வரணும். அதை வேக்காடை வந்ததுக்கப்புறம் நம்ம டம் போட போகிறோம். அது டம் போடுறது எப்படி, மண் சட்டியில் நம்ம டம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவில் பார்த்துக்கிட்டே வாங்க, தெரியும். பிரியாணினாலே நம்ம தயிர் பச்சடி பண்ணணும்ல, ஆக 2 வெங்காயத்தை நான் தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். அதனால இப்போ நம்ம அதை நறுக்கிக்கலாம் பொடியா. பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம்.
நீல வாக்கில் அடியில் பொடியாக வெட்டிக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை அப்படியே பொடியாக நம்ம வெட்டி வச்சுக்குவோம். இப்போ நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி ட்ரை ஆகிருக்கோம். அப்புறம் நம்ம டம் போட்டுலாம். அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, ஓரளவுக்கு குக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா அரிசி உடையாமல் நல்லா நீளமாக வெட்டி வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு மசாலாவும் ஆட் ஆகிடும், பிரியாணிக்கு தகுந்த ஃப்ளேவரும் கிடைச்சிடும். பிரியாணி தகுந்த அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைப்போம். ஸ்டவ் கொஞ்சமாக சிம் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்க்கலாமா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே டம் போட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெலாம் வட்டிருச்சு. இது நம்ம டம் போட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். சாப்பாடெல்லாம் வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த டம் போடுறதுக்கு ஈஸியான இந்த மண் சட்டி தாங்க கரெக்டாக இருக்காங்க. நம்ம பாத்திரம் கூட எதையாச்சும் தேடணும். ஆனால் சட்டிக்கு இந்த மூடி போட்டு நான் டம் போட்டேன்னா இப்போ கரெக்டான பதம் எல்லாம் விதையே சாப்பாடு நல்லா கரெக்டாக நமக்கு ரெடியாக வந்துடும். ஓகே, அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோமா? இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது பக்கத்து ஸ்டவ் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம். டம் போட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டவ்வில் நம்ம ஆயிலை வச்சுக்கிட்டு கடையில் ஆயிலை ஊற்றி சிக்கன் பக்கோடாக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஆயிலை ஊற்றிடுவோமா? கடையில் ஆயிலை ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகிட்டு இருக்கு. நம்ம பேன் காட்டில் வச்ச சிக்கனை எடுத்து வந்துடலாம். பாருங்க, பச்சடிக்கு வெங்காயமாக நம்ம பொடியை நறுக்கி வச்சிட்டோம். தயிர் சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து பச்சடியை ரெடி பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்க, நம்ம மசாலா தண்ணி இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் கரெக்டாக மசாலாலாம் நல்லா நம்ம சிக்கனில் சேர்ந்து நல்லா பக்குவமாக வந்துட்டு பாருங்க. இதுதான் நமக்கு வேணும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நமக்கு எண்ணெய் கொதிச்சான்னு பார்க்கலாமா? இப்படி ஒன்று மசாலா போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சிக்கனை போட்டு உடனே நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுணும். இப்போ பண்ணலாம். நான் இது ஈரல் முன்னாடியே போட மாட்டேன், சரியாம விழுந்துச்சு. ஈரல் வெடிக்கும், உஷாரா இருக்கும் ஈரல் கிட்ட. மீதி அப்புறம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் குக்காய் வரணும். ஒரு பக்கம் வெந்திருக்கோம்.
அப்படியே லைட்டாக நம்ம பரட்டி விடுவோம். பாருங்க சிக்கன் பதமாக வந்துட்டு எண்ணெயெல்லாம் எண்ணெயில் மசாலா தெரியாமல் கரெக்டாக சிக்கனில் மட்டும் மசாலா ஊற்றிட்டு பாருங்க. நீங்கள் எப்போதுமே இந்த பக்கத்தில் நீங்கள் மசாலா சேருங்க. முட்டையெல்லாம் போட்டால் தான் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. முட்டை போடாமலே நம்ம மசாலா தெரியாமல் பொரிச்சிடலாம். இந்த வேகட்டும். நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக பரட்டி விட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல சூப்பரான முட்டை பிரியாணி சுட அடுத்தது சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பக்கோடா எடுத்துலாம். பாருங்க மசாலா இறங்கவே இல்லை எண்ணெயில். அவ்வளோ சூப்பராக நம்ம பக்கோடா போட்டு வச்சு சிக்கன் பக்கோடா அவ்வளோ க்ளீனாக இருப்பாங்க. அடுத்தது போட்டுடலாம். ஈரல் நிறைய வாங்கிட்டுதான் ஈரல் போடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. குழம்பு இருந்தால் ஒன்றும் தெரியாது, ஃப்ரையில் மட்டும் ஈரல் இருந்துச்சுன்னா வெடிக்கும். நான் வீட்டில் எல்லாருக்கும் ஈரல் பிடிக்கும். அது குக் ஆகட்டும். பச்சடிக்கு தயிர் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாமா? இது கூட கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துப்போம். வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் காலியாவோ போட்டு சேர்த்துருவாங்க. இதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் பரட்டிடணும். இப்போதான் மசாலா கரையாமல் வரும். ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு, அப்படியே பரட்டிடலாம். குக் ஆனோடனே இதை எடுத்துட்டு போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சூப்பராக பொருள் ஒரு முறை நல்லா ரெடியாக வந்துட்டு பாருங்க. நம்ம பக்கோடா, சிக்கன் பக்கோடா சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். சிக்கனை மட்டும் வாங்கி கடைக்கு போய் அதை அவங்க வெறும் மாவுலாம் போட்டு வச்சுப்பாங்க. மசாலா இருக்காது, சிக்கன் இருக்காது. வெறும் மசாலாவும் மாவும் தான் இருக்கும், சிக்கனே இருக்காது அதில். நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சிச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த பக்கத்தில் மசாலா சேருங்க. நல்ல வாசனையும் கமகமான இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு போட்டுடுவோமா? ஃபுல்லாகவே இல்லை, ஈரல் தாங்க. ஈரல் அதிகமாக வாங்கி வந்துடலாம். இந்த ஒரு கொண்டு வரட்டும். பிரியாணி எப்படி பார்க்கலாமா? பாருங்க, நம்ம எவ்வளோ ஒரு தண்ணியோட கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, கிரேவியாக அப்படியே முடிவிட்டோம். பார்த்தீங்களா, நல்லா பலன்னு நல்லா இதுவாக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. தம் போட்டது. இப்போ நான் இதை முடிச்சுட்டு நம்ம பிரியாணி போட்டு சாப்பிட போகிறோம். நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கணும் பார்க்கலாமா? சூப்பராங்க, நல்ல முட்டை பிரியாணி குயிக்காக சூப்பராக நல்லா பலன்னு சாப்பாடு நமக்கு ரெடி ஆச்சு. பாருங்க, இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோங்க. சாப்பாடெலாம் ஒன்று கூட உடையாம நல்லா பக்குவமாக நமக்கு வந்துச்சு. நல்லா அரிசிங்கிட்டு எண்ணிட்டோமா. அடுத்தது சிக்கன் பக்கோடா போட்டோம். நம்ம நல்லா செமையாக இன்னைக்கு சமையலுங்க. சிக்கன் பக்கோடா, அடுத்தது
பிரியாணி, எக் பிரியாணி. இது நம்ம தயிர் பச்சடியும் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோங்க. வீட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்களும் இது போல் பிரியாணி செஞ்சு இன்னைக்கு சண்டேல என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்வ் பண்ணிக்கலாமா? ரைட்டில் நல்ல சுட சுட இன்னைக்கு எக் பிரியாணி. நல்லா சூடான ஆவி பறக்க எக் பிரியாணி நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம். அடுத்தது சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான இன்னைக்கு நல்ல ஒரு சமையலுங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் பக்கோடா, அடுத்தது எக் பிரியாணி, தயிர் பச்சடி. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்க நண்பர்களே. இன்னைக்கு கம்ம நல்ல ஒரு சமையலுங்க. சூப்பருங்க. நல்லா மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மசாலா பக்கமாக இருந்துச்சு. சிக்கன் பீஸு இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை பிரியாணி சமைச்சு சிக்கன் பக்கோடா போட்டு நல்லா சாப்பிட்டோம் காமிச்சிருக்கோங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். தயிர் பச்சடி சேர்த்துக்கலாம். நீங்க நம்ம வீடியோ எப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நம்ம வீடியோஸ்லாம் நிறைய தூரம் போட்டு ரெசிபிலாம் பாருங்க. சாப்பிட்டுட்டே இருக்கேன். நல்லா டேஸ்டாக இருக்கு.